கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் வெட்டுப்பட்ட விரல் துப்பு துலங்க காரணமாக இருந்திருக்கிறது. காராமணிக்குப்பத்தில் ஐடி ஊழியர் சுகந்தகுமார் தனது தாய் கமலேஸ்வரி, மகன் நிஷாந்த் ஆகியோருடன் வசித்து வந்தார். இவர்கள் வீட்டிலிருந்து கடந்த 15ஆம் தேதி புகை வந்ததோடு துர்நாற்றம் வீசியதால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வீட்டின் அருகே குடியிருந்த சண்முகவேல் அளித்த இந்த தகவலின் பேரில் கடலூர் மாவட்ட ஒட்டுமொத்த காவல்துறையும் அங்கு குவிக்கப்பட்டது. வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது 3 பேரும் கொடூரமாக வெட்டப்பட்டு ரத்தக்கரைகள் வீடு முழுவதும் இருந்தன. பக்கத்து வீட்டிலும் ரத்தக்கரை இருந்தது. 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மோப்பனாய் கொலை நடந்த வீட்டிற்குள் சென்று அதன் பிறகு பல தெருக்களை சுற்றி ஒரு இடத்தில் நின்றது. ஒரு கட்டத்தில் முதலில் துர்நாற்றம் வீசுவதாக தகவல் கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் சண்முகவேல் குடும்பத்தின் மீது காவல்துறையின் சந்தேக பார்வை விழுந்தது. பக்கத்து வீட்டில் கொடூர கொலைகள் நடந்தபோது ஏன் அவர் சத்தம் கேட்கவில்லை என்று கூறினார். இந்த ஒற்றை கேள்வியை கொண்டு சண்முகவேல் குடும்பத்தினரை 2 நாட்கள் காவல் நிலையத்தில் வைத்து கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் காவலர்கள். கொலை நடந்த வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள சங்கரானந்த் என்பவர் 15ஆம் தேதியிலிருந்து தலைமறைவானது காவல்துறைக்கு ஐயத்தை ஏற்படுத்தியது. செல்போன் மூலம் சங்கரானந்த் இருக்கும் இடத்தை கண்டறிந்து சென்னை அருகே மறைமலை நகரில் அவரை காவல்துறை சுற்றி வளைத்தது. சங்கரானந்தின் ஒரு விரல் வெட்டப்பட்டு காயம் இருந்தது. சந்தேகத்தை வலுவாக்கவே அவரை விசாரணை செய்தபோதுதான் அவர்தான் தனது நண்பருடன் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்தது.